ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே, மே தின நாள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொரு உழைப்பாளிகளோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக தேவன் தந்திருக்கின்றார். உலகம் முழுவதும் இதை கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை என்னவென்றால், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் ஒரு வைராக்கியமான தேவன். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று கூறப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா, என்னாலும் தேவனை சுற்றி அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்றார். ஒரு திரள் கூட்ட தேவதூதர்கள் அவரை சுற்றிலும் பாடி அவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவரை துதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அத்தகைய சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கின்றது, ஒருவரை ஒருவர் தேவதூதரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தேவதூதர்கள் சுற்றிலும் அவரை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவரை பரிசுத்தர் என்று கூறுகின்றார்கள். அத்தகைய பரிசுத்தமுள்ள தேவன் இந்த நாளிலும் கூட சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்காக யாவும் செய்து முடிக்கின்றார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று கூறுகின்றார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். தாவீது ராஜா முற்காலத்துல பாத்தீங்கன்னா அவர் வாலிப பருவத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பார்த்தா ராணுவத்துல இருந்து கொண்டிருந்தார்கள். அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்திற்கு அவங்க தகப்பனை அனுப்புறாரு, போய் அவங்க சகோதரரை பார்த்து வரும்படி. அப்பொழுது அங்க போய் பார்க்கும் பொழுது பார்த்தா 2 பக்கம் மலைகள், நடுவுல பெரிய பள்ளத்தாக்கு. ஒரு சைடுல இஸ்ரவேல் ராணுவம் இருக்கு, ஒரு சைடுல பெலிஸ்திய ராணுவம் இருக்கு. அங்க காலையில பார்த்தா ஒரு மனிதன், ராட்சச மனிதன் வருகின்றார், கோலியாத் என்று. அவர் வந்து இஸ்ரவேல் மக்களை தூஷிக்கின்றார். நீங்க என்னிடத்துல வந்து போரிட்டு என்னை வென்றீர்கள் என்றால் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை ஆவார்கள் என்று சொல்லி கூக்குரல் இடுகின்றார். எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு தாவீது ராஜா அந்த இடத்துக்கு செல்கின்றார். அவர் அது வரைக்கும் தாவீது ராஜாவா இல்ல, சாதாரணமா ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனாய் அங்கு சென்றார். அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அந்த ராஜா சவுல் ராஜாட்ட சொல்றாரு, நான் போய் அந்த பெலிஸ்தனை கொன்று போடுகிறேன் என்று. அப்ப சொல்றாங்க, ரொம்ப சின்ன ஆளா இருக்கணும்னு யோசிக்கின்றார். ஆனாலும் கூட அப்ப அவர் சொல்கின்றார், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். பார்த்தோம் என்றால் இந்த இடத்துல கர்த்தர் யுத்தம் வந்து பண்ண போகின்றவர் கர்த்தர், அதனால அவருடைய பலத்தோட நான் போறேன் என்று சொல்லி சவுல் ராஜாட்ட சொல்லிட்டு அவர் போறாரு. அங்க போகும்போது அந்த கோலியாத் வந்து இவரை ரொம்ப நிந்திக்கிறாரு. அப்ப இவர் ஒன்னும் செய்யல, தன்னுகிட்ட இருந்த அந்த ஆடு மேய்க்கின்ற காலங்கள்ல இருக்கின்ற அந்த கவன் கல்ல ஒரு கல்லை எடுத்து சுற்றி அடிக்கின்றார். அவர் நெற்றியில பட்டு அந்த இடத்துல விழுந்து விடுகின்றார். அதோடு கூட அவருடைய தலையை அவர் வெட்டி ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாய் கொண்டு வருகின்றார்.
இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய பலத்தோடு கூட தாவீது சென்றார். அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக சென்றவர் பின்னால அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு அரசனாக வந்தார். காரணம் என்னவென்றால் சேனைகளின் கர்த்தருடைய பலன் அவரோடு கூட இருந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. தாவீது செஞ்ச ஒவ்வொரு காரியத்திலும் ரொம்ப புத்திமானாய் நடந்தார். ஏனென்றால் அவரோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தது நிமித்தம் அவர் ஞானத்திலே சிறந்த அரசனாய் இருந்தார். எல்லா காரியத்திலும் அதன் காலத்தில் தேவன் அவரோடு கூட இருந்து நேர்த்தியும் செம்மையுமாய் செய்தார். ஒன் ஆஃப் த நேம்ஸ் ஆஃப் காட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்வார்கள். இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன், நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகின்றார். நம் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடைபெறாது என்று இருக்கின்றதோ எல்லாவற்றையும் சேனைகளின் கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கின்றார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக 3 காரியங்களை செய்கின்றார். முதலாவது, சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இறங்குகின்றார். நம்முடைய சூழ்நிலைகள்ல இந்த நாளிலும் கூட பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் அநேக பாடுகளுக்குள்ளாக தான் நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒருவேளை தூங்கும் பொழுதே நம்ம ஒரு பெரிய கவலையோடு தூங்குகின்றோம். எழுந்திருக்கும் பொழுதும் அதோடு 2 மடங்கான கவலை வருகின்றது. என்னன்னா, இந்த நாளை எப்படி நான் கடந்து போவேன், எனக்கு எதிராக இவ்வளவு பண பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்துல இவ்வளவு சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது, வேலை ஸ்தலத்துல போராட்டம் நிறைந்திருக்கிறது, எல்லா பக்கமும் நெருக்கம், சரீரத்துல பலவீனம், தாங்க முடியாத பலவீனம், இவை அனைத்தையும் இந்த நாள்ல நான் ஃபேஸ் பண்ணுவேன்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை தருகின்றார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தருகின்றார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியிலே வேதவசனம் சொல்கின்றது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நமக்காக இறங்குகின்றார். எப்பொழுது என்றால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க, சிங்கம் வந்து ஆட்டை பிடிக்குது. அப்ப திரளான மேய்ப்பர்கள் சுத்தி வந்து நின்று கூச்சல் இடுறாங்க. அந்த தருணத்திலும் கூட அந்த சிங்கம் வைராக்கியம் அந்த ஆட்டை பிடிச்சதுல இருந்து விழல. அப்படி தேவன் வைராக்கியமாய் தன் ஜனங்களுக்காக அவர் அப்படியே வந்து இறங்குகின்றார். நம்முடைய சூழ்நிலையில அவரே வந்து இறங்குகின்றார். இந்த நாள்ல கூட ஒருவேளை வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், திராத வியாதி, ஒவ்வொரு நாளும் நான் மரணத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேனே என்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல அவரே உங்களுடைய வியாதியிலே வந்து இறங்கி உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சுகத்தை தந்து இந்த நாளிலே விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். ஒரு உண்மை சம்பவத்தை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாய் இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல என்ன காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்றால், இஸ்ரவேல் ராஜா எப்படி அவர் செயல்பட்டார் என்றால், தான் சொந்த ஞானத்துல செயல்படல, ஒவ்வொன்றிற்கும் தேவனை நோக்கி சார்ந்திருந்தார், தீர்க்கதரிசியை நோக்கி சார்ந்திருந்தார். தீர்க்கதரிசி எலிசா சொல்கின்ற காரியத்தை அப்படியே பின்பற்றினார். அதனால நிமித்தம் எதிரிகள் எல்லாம் அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நம்ம எவ்வளவு வகையில் அவரை சூழ்ச்சி செய்து வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனாலும் கூட ஏதோ ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடக்கின்றது, அதன் மூலமாக அவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றார் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், அவரிடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார், நீங்க பள்ளி அறையில பேசுறத கூட அவர் அப்படியே கேட்டு அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துவார், இதன் நிமித்தம் நீங்க தோல்வியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள்.
இதை பார்த்தோன்னே அந்த ராஜா என்ன நினைச்சாருன்னா, அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சு அவரை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு சேனைகளை அனுப்பி பாதுகாக்கின்றார். அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ரதங்களோடும் குதிரைகளோடும் வந்து சுற்றிலும் அந்த தீர்க்கதரிசி இருக்கின்ற இடத்தை சுற்றிலும் அவர் நின்று பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அதற்கு அவன் பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். இந்த இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த வேலைக்காரன் இடத்துல, வேலைக்காரன் காலில் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியில வந்து பார்க்கும் பொழுது சுற்றிலும் அந்த நாட்டு ராணுவத்தினர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். ரதங்களோடும் குதிரைகளோடும் அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எலிசாட்ட சொன்ன பொழுது, அப்ப அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்கின்றார், உன் கண்களை நீ திறந்து பார், அப்பொழுது நம்முடைய தேவனுடைய சேனைகள் ரதங்களோடும் குதிரைகளோடும் இருக்கிறார்கள் என்று 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கூறுகின்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று கூறப்பட்டுள்ளது. அவனுடைய கண்களை ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கின்றார். அந்த ரதங்கள் குதிரைகள் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதை கண்டவுடனே அவர் ஆச்சரியப்படுகின்றான். அவர்களுக்கு எதிராக வந்தவர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் அவங்களே சண்டை போட்டு அழிந்து போகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் அந்த எலிசாவையும் அவர்கள் கூட்டத்தையும் பாதுகாத்தார். அதே தேவன் இந்த நாளிலும் கூட நமக்காக பரலோகத்திலிருந்து யுத்தம் பண்ண இறங்குகின்றார். நம்முடைய சூழ்நிலைகளில, நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களிலே அவரே நமக்காக வந்து யுத்தம் பண்ணி அவரே நம்முடைய காரியங்களை நமக்கு ஜெயமாய் மாற்றுகின்றார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை பெரிய சக்தியை எதிர்கொண்டு நான் என்னுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கிறேனே, நான் எப்படி இதுல இருந்து அவர்களை எதிர்த்து நான் வேலை செய்ய முடியும், நேர்மையா இருக்க முடியும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் உங்களுக்காக காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே உங்களை விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். முதலாவது பார்த்தோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இறங்குவார் என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ராஜ்யத்தை, தமது ஜனத்தை திடப்படுத்துவார் என்று பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் நமக்காக நம்மோடு கூட இருந்து யாவையும் செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். அவர் நம்மை திடப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அவரை நோக்கி பார்த்து நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளோடு கூட நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களை சுதந்திரித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை திடப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கின்றது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தாவீதின் சிங்காசனத்தை அவர் ஸ்திரப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகின்றார். நம்ம ஒருவேளை படிக்கின்ற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு பிசினஸ்ல உள்ளவர்களா இருக்கலாம். நம்மை வந்து சிங்காசனத்தின் தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகின்றவரா இருக்கின்றார். அதோடு கூட நம்மை திடப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நியாயமில்லாத சில காரியங்கள் நம்முடைய எதிராளிகளால் நமக்கு இருந்தாலும் அதனை நமக்கு நீதியாய் அவர் கர்த்தர் நியாயம் செய்து நமக்காய் நிலைப்படுத்துகின்றார். அதோடு கூட அவர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை தருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்கின்றவராய் இருக்கின்றார். ஒரே ஒரு காரியம், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய கண்களும் நம்மை நோக்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை திடப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். எரேமியா 50ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று கூறப்பட்டுள்ளது. தேவன் சொல்கின்றார், ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று
அவர் நமக்கு ஒவ்வொரு வழிகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் அவரே நமக்கு எல்லாவற்றையும் வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். அதனால எப்படி நான் இந்த வழியில செல்வேன், எப்படி போலாம் என்று குழம்பி போய் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இருந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தெளிவாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவரே நமக்கு வழிவாசல்களை திறந்து தருகின்றார். எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அவருடைய மீட்புறவெனில் வல்லமையுள்ளவர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய மீட்பர் வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் தேவன். அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அந்த தேவனுடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் அடிக்கடி அவருடைய நாமத்தை சொல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்கின்றார். அதற்கு யாவே என்று பொருள். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று 71 தடவை வருகின்றது. தேவன் ஒவ்வொரு தடவையும் நாம் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு ஜெயம் கிடைக்கின்றது. எரேமியா 51ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர், அவர் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அவர் நமக்காக இருக்கும் பொழுது அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் விலகி அவைகள் எல்லாம் வெற்றிப்படிகளாய் மாறும். வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் என்ற சகோதரி குறித்து பார்க்கலாம். எல்கனா என்ற மனிதருக்கு அன்னாள் பெண்ணினாள் என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதன் நிமித்தம் அவர் அந்த பெண்ணினால் அன்னாளை துக்கப்படுத்தினது நிமித்தம் ரொம்ப சோர்ந்து போறாங்க. அப்ப ஆலயத்துல வந்து அவங்க கண்ணீரோடு அந்த ஆலய ஸ்தலத்திலே வந்து இருக்கும் பொழுது அங்க ஏலி என்ற ஒரு ஆசாரியன் வாசல் அமர்ந்திருக்கின்றார். இவங்க அழுகிறத பார்த்தோன்னா அவர் நினைச்சிட்டார் இவங்க குடித்து வெறித்து அழுகின்றார்கள் என்று. ஆனால் அவர் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நான் குடிக்கவில்லை, நான் வந்து ஆண்டவரை நோக்கி என்னுடைய மனதுல உள்ள கிளேசத்தை நான் அப்படியே ஊற்றுகிறேன் என்று சொன்ன பொழுது உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று ஏலி சொல்கின்றார். அப்படியே அவருடைய குழந்தை பாக்கியம் இல்லாமை இருந்து அவர் விடுதலை பெற்று ஆண்டவர் அவருக்கு ஒரு அருமையான குழந்தையை தருகின்றார். சாமுவேல் என்று பின்னால் அவர் பெரிய தீர்க்கதரிசியாய் வருகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நம்மோடும் கூட இருக்கின்றார். அவர் ஒருவேளை இந்த நாள்ல கூட அநேக ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாம இருக்கலாம். திருமணமாகி இதன் நிமித்தம் குடும்பத்துல ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த குழந்தை இல்லாதவர்கள் வெளியே செல்வதற்கு பெரிய தடையாக இருக்கலாம். மற்றவர்களால் ஏளனமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களை திடப்படுத்துகின்றார். சேனைகளின் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகின்றார். அவர் உங்களுக்காக அவரே வந்து இறங்கி பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வந்து இறங்கி பரலோக திரவியத்தினால் உங்களை நிரப்பி உங்கள் குழந்தை பேற்றை அவர் தேவனே தருகின்றார். நீங்கள் தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். இந்த நாளிலும் கூட நாம் 2வதாக பார்த்தோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ராஜ்யத்தை தமது ஜனத்துக்காக திடப்படுத்துகின்றார் என்று பார்த்தோம். அடுத்து 3வதாக நாம் பார்க்க இருப்பது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் தோளிலிருந்து சுமையை நீக்குவார் என்று பார்க்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசம் அனைத்திலும் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் இதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் அருமையான இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்கின்றார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நடக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நுகத்தை முறிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சுமையான சூழ்நிலைகளிலிருந்து அதை தானே சுமந்து வந்து அவர் அதை நீக்குவார்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள டிசிஷன்ஸ் நாம் ஒருவேளை எடுக்க தெரியாம இருக்கலாம். அவரே வந்து அந்த தீர்மானங்களை ஒருவேளை தவறுதலா நம்ம எடுத்திருந்தாலும் அவரே மாற்றக்கூடியவராய் இருக்கின்றார். தேவன் இந்த நாளிலும் கூட சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களுக்கு இவ்விதமான காரியங்களில் உள்ள சுமைகளை அவரே சுமக்கின்றார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவனே நம்முடைய சுமைகளை சுமந்து அவரே நமக்கு இந்த பொருளாதார சுமையிலிருந்து விடுதலை தருகின்றார். ஒருவேளை ரொம்ப சுமைகள் இருந்தா நம்மளே நினைத்து கொண்டிருந்தோம்னா நம்ம வியாதினால கஷ்டப்பட்டு போயிடுவோம், நம்முடைய மனசு சோர்ந்து போயிடும், ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவோம். ஆனா எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனிடத்திலே நாம் கொடுக்கும் பொழுது அவர் இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய கரத்துல வைக்கிறேன், இதுக்கு மேல என்னால முடியல சாமி என்று கண்ணீரோடு 2 கரங்களை தூக்கி அவரிடத்திலே நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய சுமைகளை சுமந்து அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்றார். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, உறுதியான இடத்தில் கடாப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும், அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாத்தீங்கன்னா ஒரு ஆணியில மாட்டப்பட்டிருந்தது, அந்த ஆணி பிடுங்கப்பட்டா அது கீழே விழுந்துரும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சுமையை ஆண்டவரே நீக்குகின்றார். அவரே நீக்கி அந்த சேனைகளின் கர்த்தர் நீக்கி நமக்காக அதை இலக்குவாக்கி அவர் எல்லாவற்றையும் கடந்து போக செய்கின்றார். இந்த நாள்ல பார்க்கும் பொழுது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், உழைப்பாளர் தினம், மே 1ஆம் தேதி. பாத்தீங்கன்னா அநேக தொழிலாளர்கள் இதை கொண்டாடுவார்கள். தொழிலாளர்கள் மட்டுமல்ல, உழைப்பிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாளை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த நாளிலும் கூட தேவன் இந்த நாளிலும் உங்கள் சுமைகளை அவரே சுமக்கின்றார். கடின உழைப்பின் நிமித்தம் ஒருவேளை உங்க சரீரம் சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் பரலோகத்திலிருந்து கொடுக்கின்றார். இந்த நாளிலும் கூட என் தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை தந்து உங்களை பலப்படுத்துகின்றார். ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு சகோதரருடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை நான் கேட்டேன். என்னவென்றால், அவர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப உழைத்தவர், தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று அதிக உழைப்புல இருப்பார். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் தூங்குற நேரமே ஒரு 5 மணி நேரம் தான் இருக்கும். அப்படி ஒரு உழைப்புல தன்னுடைய வாழ்க்கையில செலவழித்து கடைசியில பார்த்தா ஒரு 65-66 வயசுல பார்த்தா அவரு ரொம்ப உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு அவரால் ஒன்னும் செய்ய முடியல. அப்ப ஒரு சிட்டிலேயே ஒரு சிறந்த ஒரு ஆர்த்தோ டாக்டர் போய் பார்க்கும் பொழுது அவர் அவருடைய பாதத்தை அப்படியே நீட்டுங்கன்னு சொன்னாரா. சொன்ன பொழுது அதை கரத்திலே பிடித்து அவர் அந்த பல்ஸை பார்த்துட்டு சொன்னாரா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா, வாழ்க்கையில ரொம்ப உழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அந்த உழைப்பு தான் அவருடைய வாழ்க்கையில, ஒருவேளை அவர் உழைத்தார், ஆனாலும் கூட அவர் உடல் ரீதியாக அவருக்கு பலவீனம் வந்தது. ஆனாலும் கூட அவர் குடும்பத்தை நேர்த்தியும் செம்மையுமா எல்லாவற்றையும் பொருள் ஈட்டி குடும்பத்தை ஒரு தலை நிமிர்ந்த இடத்திலே வைத்திருந்தார். அதுதான் அவருக்கு திருப்தி. ஆனாலும் கூட அவருடைய சரீரத்துல பலவீனம் வந்த பொழுது அவருக்குள்ளாக சோர்வு இருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அவரோடு கூட பேசினார், அவரை பலப்படுத்தினார், அவருக்கு ஜீவனை தந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் கூட உங்களோடும் கூட பேசுகின்றார். அவர் நமக்கு ஜீவனை தந்து நமக்காக இந்த உழைப்பாளர் தினத்துல ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த லெவலுக்கு நான் வரலேன்னு, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குவார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக 3 காரியங்களை செய்கின்றார் என்று பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இறங்குவார். சேனைகளின் கர்த்தர் ராஜ்யத்தை தமது ஜனத்திற்காய் திடப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் தோளிலிருந்து சுமையை நீக்குவார் என்று பார்த்தோம். இறுதியாக ஏசாயா 28ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும், நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. சேனைகளின் கர்த்தர் பாத்தீங்கன்னா தம் ஜனத்திற்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும் இருப்பார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அலங்காரமான கிரீடமாக தேவன் நமக்கு தருகின்றார், வெற்றியை தருகின்றார், வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றார். அந்த மகிமையான கிரீடத்தை அவர் தந்து
அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நியாயங்களை விசாரித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள யுத்தத்தை ஓய பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே அமைதலை உண்டாக்குகின்றார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். சங்கீதம் 46 அதிகாரம் 11 சொல்கின்றது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் இந்த நாளிலும் கூட நாம் சுதந்திரித்துக் கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளிலும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நீசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நீசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காக 3 காரியங்களை செய்கின்றார் என்று பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண இறங்குகின்றார். சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தை திடப்படுத்துகின்றார். சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் தோளிலிருந்து சுமையை நீக்குகின்றார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட தேவனே, ஒரு விசை நீர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீரே இறங்குங்க. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே நீரே இறங்கி வந்து காத்து தப்பு பண்ணுங்க, கடந்து வந்து விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட கொடிய போராட்டமான சூழ்நிலைகளிலே வெளியே வர முடியாமல் மிகுந்த ஒரு உபத்திரவத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஒருவேளை அது பண பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை என்றால் வியாதியினாலே கஷ்டப்படுகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் ஒரு விசை இறங்கி இந்த நாளிலும் கூட நீரே அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காய், பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் மற்றும் கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேர்வை எழுதி முடித்திருப்பார்கள், அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ரிசல்ட்டை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எதிர்காலத்துல நல்ல கோர்சஸ் கிடைக்க, நல்ல அடுத்த கிளாஸஸ் சென்று அவர்கள் சிறந்து படித்து ஞானத்திலும் அறிவிலும் தேவபக்தியிலும் மனுஷ தயவிலும் நீரே வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் கூட வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் வருகிறேன் சுவாமி. ஒருவேளை கேன்சர் நோயா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், இல்லை என்றால் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் இப்பொழுதும் கூட வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவரீர், அன்றியும் இயேசுவை மருத்துவலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மருத்துவலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பான்ற அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இப்பொழுதும் கடந்து வருவதற்காய் நன்றி. வியாதியிலிருந்து விடுதலை தருவதற்காய் நன்றி அப்பா. அது கேன்சர் நோயா இருக்கலாம், இருதய நோயா இருக்கலாம், இல்லை என்றால் பிரெயின் டியூமரா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை தருவதற்காய் நன்றி. இப்பொழுதும் பொருளாதாரத்துல, பண பிரச்சனையில, கடனில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களிலே போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு உன்னத பலனால் அவர்களை நிரப்பி நீரே சேனைகளின் கர்த்தர், நீரே உம்முடைய தூதர்களை கொண்டு நீர் அவர்களுக்கு பலனை தந்து வேலை ஸ்தலத்திலே உம்முடைய பாதுகாப்பை தந்து ஞானத்தோடு செயல்படுத்த கிருபை தாங்க சுவாமி. மற்றும் சகலவித வேலைகளை இழுத்து செய்யறதுக்கு வேண்டிய ஞானத்தின் ஆவியை தந்து வேலை ஸ்தலங்களில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் நீக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அதுபோல குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல்
இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தந்து உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட வாழ்க்கையிலே உழைத்து சோர்ந்து போயிருக்கின்றவர்களுக்கு இந்த உழைப்பாளர் தினத்துல நீர் உம்முடைய வல்லமையினால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொட்டு பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லா நிலைகளிலும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் பலப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி பார்க்கின்றார்களோ எல்லாவற்றிலும் நீரே இறங்கி வந்து அவர்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்குத்தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜெபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.